ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அம்மோனோ ஸ்ட்ரிம்போட கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோலோட ரிக்வெஸ்ட்டும் கூட. ஸோ ஷோல் அம்மோனோ ஸ்ட்ரிம்பை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அம்மோனோ ஸ்ட்ரிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஆல்கே ஈட்டிங் ஸ்ட்ரிம்ப்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஆல்கேஸை சாப்பிடும். ஸோ இப்போ வந்து க்ரீன் ஆல்கேஸ்லேயே நிறைய ஆல்கேஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து இது வந்து சாப்பிடும். ஸோ விரும்பி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஆல்கே அண்ட் டேங்க்கில் வந்து க்ரீன் ஆல்கேயில் க்ரீன் புஷ் ஆல்கே, ஸோ இதெல்லாம் வந்து அது வந்து சாப்பிடும். அண்டு புஷ் ஆல்கேயில் வேறு வெரைட்டிஸும் இருக்குது, அது சில இதெல்லாம் அது வந்து சாப்பிடும். ஸோ இதனாலே வந்து இந்த பிளான்டட் டேங்க் அக்வேரியமில் வந்து இந்த ஸ்ட்ரிம்ஸை வந்து நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்கேவெஞ்சர், ஆல்கேலாம் நல்லா சாப்பிடும். அண்டு டேங்க்கில் வந்து எக்ஸஸாக ஃபுட்டு எதாவது வந்துருச்சுன்னா அதையும் வந்து இவங்க சாப்பிடுவாங்க. ஸோ எக்ஸஸாக ஃபுட்டு என்னன்னு சொல்கிறேன்னா ஃபிஷ்ஷுக்கு போடுற பெல்லட், ஓகேங்களா, அதை நான் சொல்கிறேன். அண்டு டேங்க்கில் டிகே ஆகிற பிளான்ஸ் இருக்குது பாருங்கள், ஸோ அந்த பிளான்ஸோட லீவ்ஸ் எல்லாம் கூட சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக கூட ஃபீட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளரிக்காவை நல்லா அவிச்சு அதுக்கு வந்து டேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அது வந்து அழகாக அது வந்து அது சாப்பிட்டுக்கும், ஓகேங்களா. அண்ட் இதோட டேங்க்கில் இதோட பிஹேவியர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அங்கங்கே நொறிச்சிட்டு இருக்கிறது. அண்ட் பெல்லட்ஸ் ஏதோ போட்டிங்கன்னா அந்த பெல்லட்ஸை வந்து எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வச்சு சாப்பிடும். ஸோ வந்து அதுக்கிட்ட காமனாக நீங்கள் பார்க்குற ஒரு பிஹேவியர் அதுதான். அண்ட் ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரிம்ஸை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹைலி பிளான்டட் டேங்க் அக்வேரியமில் தான் நான் வந்து இந்த ஸ்ட்ரிம்ஸை வளர்க்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இதை வந்து வாட்டர் நல்லா கொஞ்சம் பியூராக வச்சுக்கணும். எப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக அம்மோனியா இருக்கக்கூடாது உங்கள் தண்ணியில். ஸோ வந்து நீங்கள் வாட்டரோட பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து பேலன்ஸாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதுக்கான டேங்க் மேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மற்ற சின்ன சின்ன பிளான்டட் டேங்க் ஃபிஷ்ஷஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்ட்ரிம்ஸை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கான டேங்க் மேட்ஸாக விடலாம். அண்ட் அம்மோனோ ஸ்ட்ரிம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கில் வந்து ப்ரீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரீட் பண்ணோன்னா பிராக்கிஷ் வாட்டரில் வச்சு தான் ப்ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம வந்து இந்த சலினிட்டி லெவலெல்லாம் பார்க்குற மாதிரியே இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் இதை வந்து ப்ரீட் பண்ண முடியாது. பட் இதுக்கிட்ட எக்ஸ் இருக்கும், ஆனால் அந்த எக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகாது. ஏன்னா அது ஹேட்ச் ஆனாலுமே அந்த குட்டிங்க வந்து சர்வே ஆகிறதுக்கு பிராக்கிஷ் வாட்டர் தேவை. ஸோ வந்து பிராக்கிஷ் வாட்டரில் மட்டும்தான் இந்த எக்ஸ் கூட ஹேட்ச் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இதை வந்து ப்ரீட் பண்ண முடியாது. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபீமேல்ஸ் நல்லா பெருசாக இருக்கும் மெயிலே கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபீமேல்ஸ் நல்லாவே பெருசாக இருக்கும். ஸோ மெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக கொஞ்சம் சின்னதாகவே தான் இருக்கும். அண்ட் இதோட ஃபீடிங் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துலாம் போடணும்னு இல்லை, நம்ம வந்து டேங்க்கில் இருக்க ஆல்கேஸ் சாப்பிடும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பெல்லட்ஸ் போடும்போது அந்த பெல்லட்ஸும் சாப்பிடும். அண்ட் நீங்கள் அதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து இந்த குக்கும்பர் இதெல்லாம் வந்து நல்லா அவிச்சு கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் கூட இங்கே வந்து சாப்பிடும். அண்ட் ஸோ இந்த அம்மோனோ ஸ்ட்ரிம்ஸை வந்து நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து இதோட பிஹெச் லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அண்ட் இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 26 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது நல்லது. பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25, 22 இதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டிடிஎஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 80 ppmக்கு மேலே இருந்து 150 ppmக்குள்ளே வைக்கலாம். ஸோ இதால் வந்து பார்த்தீங்கன்னா 200 ppmக்குள்ளே வைக்க முடியும். ஸோ அதனால் வந்து டிடிஎஸ் வந்து நீங்கள் 100 to 150க்குள்ளே கூட மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் டேங்க்கில் வந்து அம்மோனியா அண்ட் நைட்ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அம்மோனியா 0 அண்ட் நைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 20 ppmக்குள்ளே இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து தண்ணியில் இந்த அம்மோனியா நைட்ரேட்டுக்கெலாம் நல்லாவே இந்த மீன் வந்து இந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து சென்சிட்டிவ். அண்ட் இந்த ஸ்ட்ரிம்ஸை பர்சனலாக நாங்கள் வளர்த்த போது எங்களுக்கு வந்து இது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் கூட இல்லை. ஏன்னா இந்த ஸ்ட்ரிம்ஸை நாங்கள் வந்து வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா வாட்டர் பேராமீட்டர்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணாலுமே டெம்பரேச்சர் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனாலே இது வந்து இறந்துச்சோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரிம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 மேலே போனாலே, அந்த வாட்டர் டெம்பரேச்சருக்கு மேலே போனாலே இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வார்ம் வாட்டர், எப்படின்னா ஒரு 28லலாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ரிஸ்க் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரிம்ஸ்க்கெல்லாம் ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு டெம்பரேச்சரில் தான் நாங்கள் வந்து வச்சுருந்தோமே. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்ட்ரிம்ஸ் இறந்து போயிருக்கலாம். ஸோ திருப்பி எங்களுக்கு வந்து வாட்டரோட டெம்பரேச்சர் லோ பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. பட்டு எங்களால் வந்து 27 கீழே இறங்க முடியல. ஸோ அதனால் வந்து நாங்கள் இதை சூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ ஷோல் நீங்கள் வந்து கொஞ்சம் கோல்ட் வாட்டர் தான் வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் டேங்க்கில் நீங்கள் வந்து தண்ணிலாம் வாட்டர்லாம் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து ஸ்ட்ரிம்ஸ் கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக்னஸ்க்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அக்வேரியம் ஹாபியில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லாட்டி இன்டர்மீடியட் அவங்க வந்து இதை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஓகே ஷோல், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.
உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹைப்புன்னு ஒன்று இருக்காமல் அதையும் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ பை ஷோல்.